இங்க ஒரு பணத்தாசை பிடிச்சவன் அவனோட ஒய்ஃப் ஏழைங்கிறதுக்காக அவளை ஒரு பேரல்ல வச்சு லாக் பண்ணி ஒரு பாறையில இருந்து தள்ளி விட்டுடுறான். ஆனா அதிர்ஷ்டவசமா அவ கீழே இருந்த அடுப்பு நிலையத்தோட மேல இருந்த ஸ்டீல் ஃப்ரேம்ல ஸ்டக் ஆகி தப்பிச்சிடுறான். சப்போஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா கன்ஃபார்மா டெத்து தான். உடனே அங்கிருந்து மெல்ல மூவ் ஆகி வெளியே வரலாம்னு ட்ரை பண்றான். ஆனா பயத்துல அவளோட கால் நடுங்கி திரும்பவும் பின்னாடியே வந்துடுறான். அப்போ திடீர்னு அங்க ஒரு தேனி பறந்து வந்து அவளோட காயப்பட்ட முகத்தை கடிக்கலாம்னு வருது. உடனே கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பயத்துல முகத்தை அங்கேயும் இங்கேயும் அசைக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த தேனி அங்க இருந்து போயிருது. அப்போ சைடு இருந்த ஒரு லேடர் அவளோட கண்ணுல படுது. உடனே அங்க இருந்து கொஞ்சம் தைரியமா அந்த ஸ்டீல் ஃப்ரேம் மேல கவனமா நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா திரும்பவும் பேலன்ஸ் மிஸ் ஆகி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த ஃப்ரேமை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். அவளோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டு இருக்குது. அப்போ சடனா அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே பாடியை முன்னாடியும் பின்னாடியும் ஸ்விங் பண்ணி அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த லேடர் கம்பியை பிடிக்க போறான். ஆனா அது புரோக் ஆனதால அப்படியே கீழே விழுறான். அவ்வளவுதான், இனி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப சடனா ஒரு ஃபிஷிங் நெட்ல விழுந்து தப்பிச்சிருப்பான். யாரும் பார்க்கலன்னா அந்த அடுப்போட அடிப்பகுதியில தனியா பட்டினி கடந்து சாக வேண்டியதுதான். அவ எவ்வளவோ கத்தி பார்க்கறான். அந்த டைம் வெளியே வெடி வெடிச்சுட்டு இருந்ததால அவளோட சத்தம் யாருக்கும் கேட்கவே இல்லை. அப்போ வெடிச்ச வெடியில இருந்து ஒரு ஸ்பார்க் அப்படியே அந்த அடுப்புக்குள்ள வருது. அது எதுலையாவது பட்டுச்சுன்னா தீப்பிடிச்சுக்கும்னு பயந்து அப்படியே அந்த ஸ்பார்க்கை வாயில போட்டு அணைச்சிடுறான். அன்னைக்கு நைட்டு அங்க இருந்த ஒரு டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் முழிச்சு எழுந்ததும் சடனா அவளுக்கு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போறதுக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்போ அங்க கடந்த ஒரு டின்னோட மூடியை எடுத்து அந்த ஃபிஷிங் நெட்டை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த நெட்டை எடுத்து ஒரு குச்சில கட்டி ஒரு கிராப்ளிங் ஹூக் ரெடி பண்றான். உடனே அதை அவ ஒரு சுத்தி போட்டதும் கரெக்டா அங்க இருந்த லேடர் கம்பியில மாட்டிக்குது. அதுக்கப்புறமா அதுல ஏறி ஃபர்ஸ்ட் கம்பியை ரீச் பண்ணிடுறான். ஆனா அதோட அடுத்த கம்பி புரோக் ஆகி இருந்ததால அதுக்கு அடுத்த கம்பியை ரீச் பண்றதுக்காக அதோட சைடு வால் வழியா கவனமா நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மறுபடியும் அவ கீழே விழுந்துட வேண்டியதுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அன்னைக்கு நைட்டுக்குள்ள அதோட டாப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்துடுறான். சோ இப்ப ரொம்ப டயர்டும் ஆயிடுறான். கடைசி கம்பியை அவ பிடிக்கலாம்னு போகும்போது எனர்ஜி இல்லாததால ஸ்லிப் ஆகி கீழே விழ போறான். அந்த டைம்ல திடீர்னு ஒரு கை வந்து அவளோட கையை பிடிக்குது. யாருன்னு பார்த்தா அது அவளோட பிரதர் தான். உடனே அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து அவளோட கையை சேர்த்து பிடிச்சு மேல தூக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க 2 நாளா காணாம போன அவனோட அக்காவை தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க. கடைசியா ஒரு வழியா அவளை ரெஸ்கியூ பண்ணி சேஃபா காப்பாத்திடுறாங்க.